முதலாவதாக வரவிருப்பது மொக்குப்பிரிவில் ரோஷினி ராகவேந்திரன். நிறையா போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ரோஷினி. வாங்க உங்கள் பேச்சு போட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ரோஷினி ராகவேந்திரன். நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் பெரிய சிங்கம் இருந்துச்சா. சிங்கம் ரொம்ப மீனாக இருந்துச்சா. ரோர் சொல்லிச்சா. அனிமல்ஸ் பயந்து போச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா. ரோர் சொல்லிச்சா. Animals அடிச்சு சாப்பிச்சா. Animals cry பண்ணிச்சா. Animals சிங்கத்தை ராஜா daily one animal தர சொல்லிச்சா. சிங்கம் ஓகே சொல்லிச்சா. அந்த காட்டில் ஒரு முயல் இருந்துச்சா. அந்த முயல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா. வெள்ளை முயல் ஓடுது, வேகமாக ஓடுது. கொல்ல முயல் ஓடுது, கொடிக்க ஓடுது. ஒரு நாள் முயல் டர்ன் வந்துச்சு. முயல் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. முயல் திங்க் பண்ணிச்சு. ஐடியா வந்துச்சு. முயல் சிங்கத்தை வீட்டை போயிடுச்சு. சிங்கம் ஏது லேட்டு சொல்லிச்சு. முயல் சிங்கத்தை ராஜா நான் ஒன் மோர் சிங்கம் பார்த்தேன் சொல்லிச்சா. சிங்கம் மேட் ஆயிடுச்சா. ரோர் சொல்லிச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா சொல்லிச்சா. போய் காட்டு சொல்லிச்சா. முயல் சிங்கத்தை வெள்ளை கூட்டி போச்சா. சிங்கம் எட்டி பார்த்துச்சா. என்ன பார்த்துச்சு? ரிஃப்ளெக்ஷன் பார்த்துச்சு. சிங்கம் ஏங்கி ஆயிடுச்சா. ரோர் சொல்லிச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா. ரோர் சொல்லிச்சா. ஜம்ப் பண்ண ஃபைட் பண்ண பார்த்துச்சா. ரவுண்ட் ஆடி செத்து போச்சா. முயல் அனிமல்ஸ் ஹாப்பி ஆயிடுச்சா. அனிமல்ஸ் முயல் கிட்ட நன்றி சொல்லிச்சா. நீதி புத்தியே பலம் செய்யாமல் சற்றாக்கும் இன்னாத செய்த பின் ஒய்யா விரமம் தரும். நன்றி, வணக்கம். அருமையான கதையும் இனிமையான பாட்டும் எங்களை கவர்ந்தது ரோஷினி. புக்தியே பலம்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி ரோஷினி. அடுத்து வர இருப்பது அவியான் பிரபு. Avian, Ula, Mickey, Minnie, Don, Daisy, Goofy, Pete, alla friends and Allaru, Guys, Plan, Panang, Pete, Kurumbapai, Guysly, Eric, Chikurumapana, Avakar, Brokachi, Making friends, Abnik, Vananga. எட்ட வல்லவர் என்ன செய்தாரை அர்த்தம். அவர் நன்னயம் செய்தவர் அப்படி சரிக்கார். நன்றி. ஃப்ரெண்ட்ஸை பற்றி இனிமையாக சொன்னீங்க அவியான். நன்றி. அடுத்ததாக வரவிருப்பது ஆதவன் குலோத்துங்கன். வணக்கம், என் பேர் ஆதவன் குலோத்துங்கன். தித்திக்கும் தேன்தமிழ் டிக்கெட்டும் போய்வட்டு முத்தமிழ் தாய்கின் முதற்கண் வணக்கங்கள். நான் எடுத்த தலைப்பு என் கனவு. உயக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என் உயங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தலைப்பை கேட்டுடன் நம் நினைவில் வருவது நம் கனவு நாயகர் டாக்டர் APJ அப்துல் கலாம். கனவு காணுங்கள் எனக்கு ஒவ்வொருவர் மனதிலும் நம்பிக்கை விதையை விதைத்தார். அவருடைய கனவை வழிகள் ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். நம் கனவை அனைத்துமை உயர்ந்த சிந்தனைகளாக இழக்க வேண்டும். இன்பம் அள்ளி தரும் அமுதை தமிழ் கற்று பார் முழுவதும் பேசி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே என் கனவு. நாம் வளர நம் கனவுகளும் வளர்ந்து கொண்டே இவக்கும். வெற்றி அறியும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகில் புயக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க என் கனவை பற்றி.
தூங்கும்போது காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாது செய்வதே கனவுன்னு கூறி அருமையாக பேசுனீங்க ஆதவன். அடுத்து வரவிருப்பது அதித்தி கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம், என் பேரு அதித்தி. செய்யாமல் செய்தோதவைக்கு வாயகமும் வானகமும் ஆற்றல் அறிது. ஒரு ஊர்ல ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவங்களுக்கு பெரிய வீடு இருந்தது, அவங்களுக்கு நிறைய வண்டிகள் இருந்தது. தினமும் அவன் பள்ளிக்கு போயிட்டு வந்திருந்தான். அவனோட வகுப்புல இன்னொரு பையன் இருந்தான். தினமும் சாப்பாடு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. பணக்கார பையன் விதவிதமான சாப்பாடு எடுத்துட்டு வருவான். ஆனா அந்த ஏழை பையன் தினமும் கஞ்சி தான் எடுத்துட்டு வருவான். சில நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு இருக்காது. இதை பார்த்த அந்த பணக்கார பையனுக்கு ஒரு யோசனை. உன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, ஏன்னோட பையன் சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான், எடுத்துட்டு வந்தாலும் கஞ்சி தான் எடுத்துட்டு வருவான். அப்ப அவங்க அம்மா சரி நான் விசாரிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அடுத்த நாள் அம்மா அந்த பையனுடைய ஏழு வீட்டிலேருந்து வரான். அதனால தினமும் விதவிதமான சாப்பாடு எடுத்துட்டு வர வசதி இல்லை. இதுக்கேற்ற அந்த பணக்கார பையன் என்ன பண்ணலாம்னு யோசித்தான். சில நாள் பொறுத்து அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நம்மள இந்த பள்ளியில இலவச சாப்பாடு திட்டத்தை கொண்டு வரலாமே. அப்பா ஒத்துப்பாங்க. உன்னைக்கு அவங்க பிரின்சிபலுக்கு பேசுவாங்க, பிரின்சிபலும் ஒத்துப்பாங்க. உன்னைக்கு அந்த இலவச சாப்பாடு திட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த ஏழு பையன் பள்ளியில வாங்க சாப்பாடு சந்தோஷமா சாப்பிடுவான். அந்த பணக்கார பையனோட மனசு ரொம்ப நல்ல மனசு. நன்றி. அருமையான கதை, அருமையான உச்சரிப்பு, இலவசமான சாப்பாடு அப்படிங்கிற யோசனையும் அருமையாக இருந்தது அதித்தி. நன்றி. அடுத்து வர இருப்பது அத்விகா குமார் செந்தில்குமார். வணக்கம், நான் இங்கே என் கனவை பற்றி பேச வந்துள்ளேன். இது காணப்படல் என் அம்மாவின் கனவின் தான் உள்ளது. நேற்று முன்தினம் நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறா, நேற்று நான் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறா, இன்னைக்கு நான் ப்ரைஸும் வாங்கணும்னு சொல்கிறா. நாளைக்கு என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. என் அப்பா கிட்ட கேட்டா அவர் எனக்கு புரியாது. 3 வாரம் படிக்கிற பொண்ணுக்கு 30 வேலை இருக்கு. திங்கள் கணக்கு கிளாஸ், செவ்வாய் ஸ்விம்மிங் கிளாஸ், புதன் வியாழன் யோகா கிளாஸ், வழி தமிழ் கிளாஸ், சனி ஞாயிறு பரதநாட்டியம் கிளாஸ். மூலனா கனவு ஹோம்ஒர்க் தான் வருது. முடிவாக தமிழ் விழாவில் பேசுவது என் கனவு. அதுக்கு உதவி பண்ணுற என் வள்ளலார் தமிழ் பள்ளிக்கு நன்றி. ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. அம்மா கனவுகள் ரொம்ப நிறையாவும் இருக்குது. பார்ப்போம் எது நிறைவேறுதுன்னு. நன்றி அத்விகா. அடுத்து வரவிருப்பது அஸ்விக் ஜெயபிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்விக் ஜெயபிரகாஷ். நான் பேச போறேன் தலைப்பு என் கனவு. என் கனவு என்ன தெரியுமா? காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும். நான் நாட்டை காப்பாற்றுவேன், நான் மக்களை பாதுகாப்பேன். தப்பு செய்தால் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இன்னைய கனவு நான் நிறைவேற்றி நான் நல்லார படிப்பேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரியாக எங்களது வாழ்த்துக்கள் அஸ்விக். வீரமான பேச்சு. நன்றி. அடுத்து வர இருப்பது
அவந்திகா ஜெயப்பிரகாஷ். அறிவின் ஒளி ஏற்றும் மாண்புமிகு தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை இங்கு பேச ஊக்குவித்த என் ஆசிரியர்களுக்கும் என் பேச்சை காண வந்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் அவந்திகா ஜெயப்பிரகாஷ். கனவு இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத கண்களை போன்றது. நான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போலே கனவு காணுங்கள். கனவு என்பது தூங்கும்போது காண்பதல்ல, வீட்டில் இருக்கும் போது முன்னே செல்ல தூண்டும் சக்தி. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கனவு இருக்கும். யாராவது ஆசிரியராகலாம் அல்ல விஞ்ஞானியாக கனவு காண்பார்கள். ஒவ்வொரு குழந்தை மனதில் ஒரு கனவு சிறந்த ஒளியாக எரிகிறது. அந்த ஒளி நம் எதிர்காலத்தை வழிநடத்துகிறது. அந்த ஒளியாக இருக்கும் என் கனவை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், என் கனவு ஒரு கண் மருத்துவராகி கிராம மக்கள் வாழ்க்கையில் பார்வையும் நம்பிக்கையும் கொடுப்பது. நம் நகரங்களில் வாழும்போது ஒரு சிறிய உடல்நல பிரச்சனை வந்தால் கூட உடனே மருத்துவமனை கிடைக்கிறது. ஆனால் பல கிராமங்களில் சிறிய கண் பிரச்சனைக்கே நல்ல மருத்துவர் கிடைக்காமல் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கண்கள் மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறுப்பு. கண்கள் இல்லாமல் இந்த அழகான உலகத்தை நாம் பார்க்க முடியாது. இப்போது நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் நாராயண் தாத்தான்னு ஒருவர் இருந்தார். அவருக்கு கண் பார்வை குறைவு. தன் பேரை குழந்தையை கூட தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த குழந்தை, தாத்தா தாத்தா நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டது. நாராயண் தாத்தா சிரித்தபடியே சொன்னார், தங்கமே நான் உன்னை மனசால தான் பார்க்கிறேன் என்று சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கண் மருத்துவர் அந்த கிராமத்துக்கு வந்தார். நாராயண் தாத்தாக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் முறையாக தன் பேர குழந்தையை தெளிவாக பார்த்தார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, இப்போதான் என் வாழ்க்கையில் மீண்டும் ஒளி வந்திருக்கிறது. அந்த வார்த்தை என் மனதை மிகவும் தொட்டது. ஒரு மனிதனுக்கு கண் பார்வை கிடைப்பது ஒரு புது வாழ்க்கை கிடைப்பது போல அது பலருக்கும் கிடைக்கணும் என்று நான் ஒரு கண் மருத்துவன் ஆகணும் என்று கனவு காண்கிறேன். நான் ஒரு கண் மருத்துவர் ஆன பிறகு கிராமங்களில் இலவச கண் பரிசோதனை வழங்குவேன். முதியவர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்வேன். ஏழை மக்களுக்கு இலவச கண்ணாடி கொடுப்பேன். குழந்தைகளுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை அழைப்பேன். இந்த கனவை நிறைவேற்ற நான் நன்றாக படிப்பேன். என் கனவு என் வாழ்க்கை மட்டும் மாற்றமல்ல, பலரின் வாழ்க்கையில் ஒளிமயமாக மாற்ற. நன்றி, வணக்கம். அவந்திகா, உங்கள் குட்டி கதையால் எங்களை கவர்ந்தீர்கள். உங்கள் மருத்துவராகும் கனவு நிறைவேற எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வர இருப்பது வதனா. என் பேர் வதனா. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் புத்திசாலி நதி. ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசிச்சிச்சான். அந்த சிங்கத்துக்கு பசிச்சிச்சுன்னு தெரிஞ்ச விலங்குகள்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சான். அப்போ ஒரு குகையை பார்த்துச்சான். அந்த குகைக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சான். அதனால் உள்ளே போய் பார்த்துச்சான். ஆனால் யாருமே இல்லையா. அப்போ வெளியே போயிருக்கோன்னு நினச்சி அது சாப்பிட போயிருக்கும்னு நினச்சி அங்கேயே உள்ள பறந்துருந்துச்சான். எதுக்குன்னா வெளியே போயிருந்த திரும்ப உள்ளதான வரும்ன்ட்டு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நரி வந்துச்சான். அந்த நரிக்கு சிங்கத்தோட கால் தரத்தை பார்த்துச்சான். அப்போ சிங்கம் உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்னு தெரியலையா. அப்போ அந்த நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சான். அதனால அந்த கொகைக்கிட்ட கேட்டுச்சு, கொகையே நான் வந்தோட்டியும் நீ எப்பயும் என்ன நரி வந்துட்டியான்னு கேட்பேல, எதுக்கு இப்போ கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்டுச்சான். அந்த கேட்ட சிங்கம் இந்த கொகை பேசும் போலேன்னு நினச்சிச்சான். அப்போ அந்த நரிக்கு கொகைக்குள்ளேருந்து யாருமே கேட்கலையாம்.
அதனால அந்த நரி சொல்லிச்சு, கொகை நீ என் கூட பேசலைன்னா நான் உள்ளே வர மாட்டேன்னு கோச்சிக்கிடுச்சான். அப்போ அந்த சிங்கம் நினச்சிச்சு, இந்த கொகை பேச மாட்டேங்குது, இந்த கொகை பேசலைன்னா நரி உள்ளே வராது, அடுத்து நம்மளுக்கு சாப்பிட யாருமே இருக்க மாட்டோம், அதனால நம்மளே பேசிடலான்னு சிங்கம் பேசிடுச்சான். நரி நீ வந்துட்டியான்னு சொல்லிடுச்சான். அப்போ அந்த நரிக்கு கேட்டு அந்த நரி அப்போ சிங்கம் உள்ளதாக இருக்குன்ட்டு அப்படியே ஓடி போயிடுச்சான். நரி வரும்னு நினச்ச சிங்கம் ஏமாண்டு போயிடுச்சான். நன்றி. புத்திசாலி நரி கதையை ரொம்ப அருமையாக சொன்னீங்க வதனா, நன்றி. அடுத்து வர இருப்பது தருண். என் பேர் தருண். நான் பேச வந்திருக்கிறது குரங்கு என் முதலையும். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு நாவல் மரம் இருந்துச்சு. அதில் ஒரு குரங்கு இருந்துச்சு, நாவல் பழத்தை சாப்பிட்டு. அதுக்கப்புறமா முதலை வந்துச்சாங்க. குரங்கு நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. நான் நாவல் பழத்தை சாப்பிட்டுக்கிறேன்னு குரங்கும் சொல்லிச்சு. எனக்கு கொஞ்சட்டா குரங்கும் 4 நாவல் பழத்தை சாப்பிட்டு குடிச்சிச்சான். அதுக்கப்புறமா முதலை வந்து மனைவி கிட்ட போய் கொடுத்துச்சு இந்த நாவல் பழத்தை. அதுக்கப்புறமா இதுவே இவ்வளோ ருசியாக இருக்குன்னு குரங்கோட மூளையை சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்து முதலே ஒரு திட்டம் போட்டு திரும்பியும் அந்த நாவல் மரத்துக்கிட்ட போச்சு. அதுக்கப்புறமா குரங்கே இங்கே வாய், என் மனைவி உன்னை பார்க்கணுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா குரங்கும் வந்துச்சு. ஆனால் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு குரங்கு சொல்லி, என் முதுமலை இருக்கும் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா குரங்கும் மேலே ஏறி வந்துச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அதுக்கப்புறமா குரங்கு தான் சொல்லிச்சு, என் மனைவி உன் மூளையை சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அதுக்கு தான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாமே, நான் உன் மூளையை கருத்தி என் மரத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு குரங்கும் சொல்லி திரும்பியும் நாவல் மரத்துக்கிட்ட போச்சு. அதுக்கப்புறமா குரங்கு ஒரே ஒரு தாவலை தாவி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறமா லூஸு முதலையே யாராச்சும் மூளையை கழட்டி மரத்தில் வச்சுட்டு வருவாங்களா, நான் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிச்சு. நன்றி. குரங்கும் முதலையும் கதையை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளோ இனிமையாக இருந்தது உங்கள் குரல், நாவல் பழம் மாதிரியே. நன்றி தருண். அடுத்து வர இருப்பது ஷர்வின். வணக்கம், என் பேர் ஷர்வின். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் காக்கா இருந்துச்சு. அது காக்கா அழுகாய் இல்லைன்னு நினச்சிது. அதுக்கப்புறம் காக்கா கொக்கு போயிடுச்சு. காக்கா சொல்லிச்சு, குக்கு குக்கு நீ எப்படி அழுகாய்க்க? குக்கு சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? கிளி தான் அழுகாய்க்கு, பச்சை ரொம்ப அழுகாய்க்கு. அதுக்கப்புறம் காக்கா கிளி போயிடுச்சு. காக்கா சொல்லிச்சு, கிளி கிளி நீ எப்படி அழுகாய்க்க? கிளி சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? நீ தான் அழுகாய்க்க. மயில் காக்கா மயில் போயிடுச்சு.
காக்கா சொல்லிச்சு, மயில் மயில் நீ எப்படி அழுகாய்க்க? மயில் சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? நீ தான் அழுகாய்க்க, நீ தான் பறந்து போகிறேன், எல்லாரும் சாப்பாடு கிடைக்குவோம். அதுக்கப்புறம் காக்கா நினச்சிட்டு நான் அழுகாய்க்கேன். இது கதையில் ஒரு லெசன் இருக்குது. அது லெசனு யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. நன்றி. அருமையான கருத்தை சொன்னீங்க. யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. நன்றி ஷர்வின். அடுத்து வர இருப்பது ஜஷ்மிதா பிரதீப். வணக்கம், என் பேர் ஜஷ்மிதா பிரதீப். நான் சிங்கமும் எலியும் கதை சொல்ல போகிறேன். ஒரு 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 காட்டில் ஒரு சிங்கம் இருந்துதான். அப்புறம் அந்த சிங்கம் தூங்கிட்டு இருந்துதான். அப்புறம் ஒரு எலி இருந்துதான். அப்புறம் அந்த எலி அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது முதுகில் குளிச்சுட்டு இருந்துதான். அப்புறம் அந்த சிங்கம் ஏஞ்சிட்டு அது கோபம் வந்துடுச்சான். அப்புறம் அந்த சிங்கம் சொன்னது, நான் ஒன்று சாப்பிட போகிறேன்னு சொன்னான். அப்புறம் அந்த எலி சொன்னதான், சிங்கராஜா நான் சாப்பிட்டேங்க, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னச்சான். அப்புறம் அந்த சிங்கம் சிரிச்சுட்டு, நீ எப்படி உதவி பண்ண போகிறன்னு கேட்டுச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு வலையில் மாட்டிச்சான். அப்புறம் அந்த எலியாது ஒரு கல்ஜனையை கேட்டுக்கிட்டு ஓடி வந்துச்சான். அப்புறம் அந்த சிங்கம் விடுதலை பண்ண அந்த எலி அந்த வலையை கடிச்சு அந்த சிங்கமும் விடுதலை பண்ணிடுச்சான். அந்த சிங்கம்க்கு அந்த குட்டி உதவி இந்த உலகத்தை விட பெருசுன்னு நினச்சிதான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலத்தினால் செய்த உதவிக்கு சிறிது இன்னும் ஞானத்தின் மான பெரிது. நன்றி, வணக்கம். சிங்கமும் எலியும் கதையை சொன்னீங்க ஜஷ்மிதா. ரொம்ப அருமையாக இருந்தது. முடிவில் திருக்குறளை சொல்லி எங்களெல்லாம் அசத்திட்டீங்க. நன்றி. அடுத்து வர இருப்பது தன்ஷிகா மகேஷ்குமார். வணக்கம், என் பேர் தன்ஷிகா. என் கனவை பற்றி பேசுகிறேன். என் கனவு நாடுகளுக்கு இடையே போர் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். துப்பாக்கி சத்தம் பதிலாக குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை போல அன்பே மட்டுமே இருக்க வேண்டும். நான், நீங்கள், நாம் அனைவரும் அன்போடு இருப்போம். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீங்க தன்ஷிகா. என் கனவுல துப்பாக்கி சத்தத்தை தவிர்த்து சிரிப்பு சத்தத்தை கேட்போம்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்து வர இருப்பது ஆத்விக் மாரிமுத்து. பேராசை பால்காரர் இருந்தாங்க. அந்த பால்காரர் தண்ணி பாலை ஊற்றி விட்டாங்க. ஒரு வீடுக்கு விட்டாங்க. மக்களை ஏமாற்றிட்டாங்க. பக்கத்து ஊருக்கு மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிச்சு யோசித்தாங்க. அதுக்கு அவன் பாய் எடுத்து அவனோட காசு உள்ள போட்டுட்டு எடுத்துட்டு போனாங்க. போகிற வழியில் ரொம்ப களைப்பாயிட்டாங்க. அதுக்கு ஒரு மரம் இருந்துச்சு.
அதில் அவன் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தான். உன் குரங்கு அந்த பைய எடுத்து மட்டு மேலே போய் உட்காந்துச்சு. பால்காரன் எழுந்திரிச்சும் போது அந்த பைய காணோம். மரத்தை சுற்றி சுற்றி தேடினாங்க, எங்கேயுமே இல்லை. மேலே பார்க்கும்போது உன் குரங்கு அவனோட பைய கையில் வச்சுட்டு இருந்துச்சு. அந்த பைய அந்த குரங்கு திறந்துச்சு. உன் காசு எடுத்து ஆற்றுல போட்டுச்சு. ஒரு காசு எடுத்து பால்கார மேலே போட்டுச்சு. ஒரு காசு எடுத்து ஆட்டில் போட்டுச்சு. அது மாதிரி அந்த பையில் காசு இல்லை வரைக்கும் தூக்கி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பால்காரனுக்கு பாதி காசு தான் வந்துச்சு. பாதி காசு ஆட்டில் போயிடுச்சு. அந்த பால்காரன் பேராசை படமாட்டான். இனிமே அந்த பால்காரன் தண்ணி ஊட்டாம வெட்டுவான். பேராசை பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டங்கிற கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க கதை மூலம். நன்றி ஆத்விக். இப்போ பதக்கங்கள் பெற பூப்பிரிவு மற்றும் மொக்குப்பிரிவு மாணவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பூப்பிரிவு மாணவர்கள் சஞ்சித் திலீப், நர்த்தனா பிரசன்னகுமார் சண்முகப்பிரியா மற்றும் மொக்கு பிரிவு மாணவர்கள் ஆதவன் குலத்தொங்கன, அதித்தி கிருஷ்ணமூர்த்தி, ரோஷினி ராகவேந்திரன், ஆத்விகா குமார் செந்தில்குமார், ஆஷ்விக் ஜெயபிரகாஷ், அவந்திகா ஜெயபிரகாஷ், வந்தனா, அவ்யான் பிரபு, தருண், ஷர்வின், ஜாஷ்மிதா பிரதேஷ், தன்ஷிகா மகேஷ்குமார், ஆத்விக் மாரியமுத்து. அனைவரும் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பூப்பிரிவு பேச்சு போட்டிக்காக தானியா பிரபாகரன் மேடைக்கு அழைக்கிறோம். படைத்த இறைவனுக்கு வணக்கம், கற்ற தமிழுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடிய மகாகவிஞன் பாரதியின் பாடல் வரியை தலைப்பாக கொண்டு எனது உரையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு கவிதை வரி மட்டுமல்ல, இது ஒரு மொழியின் மதிப்பை அளக்கும் அளவுகோல். பிற மொழிகளை சார்ந்து இல்லாமல் புதிய சொற்களை உருவாக்கும் பேச்சல் தமிழுக்கு மட்டுமே உண்டு. ஒரு நதியை பாருங்கள், அது மலையில் பிறந்து கற்களை கடந்து மண்ணை நினைத்து கடலில் கரைகிறது. அந்த நதியைப் போல் தமிழும் சங்க காலத்தில் பிறந்து பக்தி இலக்கணங்களாக ஓடி நவீன அறிவியலோடு கலந்தாலும் அதன் சுவை மாறவில்லை. ஒரு மரத்தை பாருங்கள், அதன் இலைகள் பச்சையாக இருக்கலாம், அதன் மலர்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் மரத்தை உயிரோடு வைப்பது வேர். தமிழுக்கு அந்த வேர் தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் காலக்கண்ணாடி. தமிழன் வாழ்வை துல்லியமாக காட்டும் உயிர் சாட்சி. மொழி எப்படி பேச வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், காதல் எப்படி பிறக்கிறது, சமூகம் எப்படி இயங்குகிறது என்று எல்லாவற்றையும் பதிவு செய்தது. இந்த வேர் ஆழமாக இருந்ததால் தான் தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறது. உலக மொழிகளில் சொல்லுக்கு இலக்கணம் உண்டு, எழுத்துக்கு இலக்கணம் உண்டு. ஆனால் வாழ்க்கைக்கு இலக்கணம் கொண்ட ஒரே மொழி என் தமிழ் மொழிதான். புறநானூறு இது வீரத்தின் நூல், பத்துப்பாட்டு இது இசையின் சங்கமம், சிலப்பதிகாரம் இது நீதியின் சீற்றம்,
திருக்குறள் வாழ்வியல் வழிகாட்டி. மூதுரை இது தாய்மையின் அறிவு. தமிழ் எவ்வளவு ஆழமான மொழி என்பது வள்ளுவரின் உதாரணமே சாட்சி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஆற்றின் மணலை தோன்ற தோன்ற தண்ணீர் பெருகும். தமிழ் மொழியை படிக்க படிக்க அறிவு பெருகிட்டே போகும். மற்ற இடத்தில் ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும். உயிரை விட ஒழுக்கம் பெரியது என்று ஒரு மொழி சொல்வது என்றால் அந்த மொழி எவ்வளவு உயரத்தில் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தமிழை தன் உயிருக்கு நேராக வைத்தார். அவர் பாடியது போல் தமிழுக்கும் அமுதென்று பெயர், தமிழ் எங்கள் உயிர், தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அவர் அதோடு நிறுத்தவில்லை, தமிழின் சிறப்பை அடுக்கிக் கொண்டே போனார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழை நாம் பேசினால் மட்டும் போதாது, அதை நாம் வாழ்வில், நாம் சிந்தனையில், நாம் கனவில் கூட தமிழ் இருக்கணும். ஏனால் நாம் வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம். சில மொழிகள் நாம் வேலைக்கு வழிகாட்டும், ஆனால் தமிழ் மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தமிழை பேசுவது நம் பெருமை, அதை வளர்ப்பது நம் கடமை, அதை காப்பது நம் உரிமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க தியான பிரபாகரன். அடுத்து வர்றது மொக்கு பிரிவு சாத்விக் மாரிமுத்து. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா தாகம் வந்துச்சா. அந்த காக்காவுக்கு பானை எங்கேயுமே கிடைக்கலையா. அந்த காக்கா ஒன்று பானை பார்த்துச்சா. அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சா. அந்த காக்கா குறைக்க முடியலையா. அந்த காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த காக்கா அந்த பக்கத்து கல்லில் பெருக்கி பெருக்கி போட்டான் பானையில். அந்த தண்ணி மேலே வந்துச்சு. அந்த காக்கா குறைச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சா. நன்றி. காக்கா கல்லை பானையில் போட்டு தண்ணியை நிரப்பின மாதிரி நீங்கள் அருமையாக பேசி எங்கள் மனதை நிரப்பினீங்க சாத்விக், நன்றி. அடுத்து வர இருப்பது மொட்டுப்பிரிவிற்கான பேச்சு போட்டி. அனைவரும் தயாராக இருங்கள் மொட்டுப்பிரிவு குழந்தைகள். முதலாவதாக வர இருப்பது சாய் தருணிகா ராஜதுரை. வணக்கம், என் பேர் சாய் தருணிகா. இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச திருக்குறள் பற்றி பேச போகிறேன். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதில் எனக்கு தெரிஞ்ச குறளில் எனக்கு பிடிச்ச குறளை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். குறள் எண் 131, அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பந்தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஔவையார் சொன்ன ஆத்திச்சுடியில் உலகநாதனார் உலக நீதியில் சொன்ன வரைக்கும் இது எல்லாமே ஒழுக்கமோட டெஃபினேஷன் தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொறாமப்படக்கூடாது, யாரையும் பற்றி தப்பாக பேசக்கூடாது. மொத்தத்தில் யாராச்சும் இவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டாங்கன்னா இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும். விழுப்பம்னா சிறப்பு. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், ஆனால் அந்த ஒழுக்கம் தான் நம்மளை சிறந்த மனிதர்களாக ஆக்குது. நம்ம உயிர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், அதோட முக்கியம் அந்த சிறப்பு தர ஒழுக்கம்தான். அதனால நம்ம உயிரோட அந்த சிறப்பு தர ஒழுக்கத்தை பத்திரமா பார்த்துக்கணும்.
ஏன்னா ஒழுக்கம் விழுப்பந்தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்னும் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒழுக்கத்தை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மாணவன் இருந்தாங்க. ஒன்று மாணவன் பேர் மாறன், ஒரு மாணவன் பேர் வேந்தன். அதில் 2 பேருமே நல்லா படிப்பாங்க, 2 பேரும் ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஆனால் எல்லா ஆசிரியருக்கும் மாறனை தான் ரொம்ப பிடிக்கும். வேந்தனை கொஞ்சம் அப்படி இப்படி தான், ரொம்பலாம் பிடிக்காது. ஆனால் அது வேந்தனுக்கு ஏனே தெரியல. அதனால அவனுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தேர்வில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிட்டு மாறனுக்கு கம்மியான மார்க்கை வாங்க வச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணான். அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, நாளைக்கு தேர்வு எல்லாமே நல்லா படிச்சுட்டு வாங்கன்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லா ஆசிரியருக்கும் ஏன் தெரியுமா மாறனை பிடிக்கும்? ஏன் தெரியுமா? அவன் கரெக்டு டயத்துக்கு ஸ்கூலுக்கு வருவான், பள்ளிக்கூடத்துக்கு நல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவான், அந்த மாதிரிலாம். ஆனால் வேந்தன் கொஞ்சம் அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் எடுப்பான், ஸ்கூலுக்கு அடிக்கடி லேட்டாக வருவான், அந்த மாதிரி தான். ஆனால் அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு முன்னாடி வேந்தன் போய் மாறனோட புக்கை திருடி வச்சுக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மாறன் போய் பார்த்தா அவனோட புக்ஸை காணோம். ஆனால் அது மாறனுக்கு ஏன்னே தெரியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அத்தனை நாள் தேர்வுக்கு அவனால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப வேந்தன் மாறனோட பென்சிலையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ மாறனுக்கு என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியவே இல்லை. அப்போ அவன் போய் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டான், என்னோட பென்சிலை காணும், அதுக்கப்புறம் புக்கையும் காணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து பென்சில் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருமே தேர்வில் தான் அனுப்பிச்சிட்டாங்க. தேர்வு நடந்துட்டு இருக்கும்போது வேந்தன் மாறன்ட்ட தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிட்டான். மாறன்ட்ட காமிச்சான், நீ என்னைய பார்த்து காப்பி அடி அப்படின்னா. மாறன் நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அத்தனை நாள் டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆசிரியர். அப்போ வேந்தன்னா ஃபுல் மார்க்கு. ஆனால் இந்த தடவை மாறன் கொஞ்சம் கம்மி மார்க்கு வாங்கிட்டான். அப்போ வேந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பார்த்தா அந்த ஆசிரியர் மாறனை மேலே கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க மாறன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கைத்தட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேந்தன் நினச்சான், என்னது எனக்கு தானே ஃபுல் மார்க் கிடச்சிது, ஏன் என்னைய மேலே கூப்பிடல அப்படின்னு நினச்சான். அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, இந்த தடவை நான் ஏன் தெரியுமா மாறனை கூப்பிட்டேன் மேலே, ஏன் தெரியுமா, இந்த தடவை வேந்தன் நிறையா தப்பு பண்ணிட்டான். மாறனோட பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டான், மாறனோட புக்கை எடுத்து வச்சுக்கிட்டான், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாறனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வேந்தனுக்கு தெரிஞ்சுது அவன் பண்ண தப்புக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்கு பெரிய வேலை கிடைச்சா, நம்ம பெரிய பணக்காரங்களாக இருந்தால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அண்ட் நம்ம பெரிய வேலை கிடைக்கலாட்டியும் பெரிய பணக்காரங்களாட்டி இல்லையோ நம்ம எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா எல்லாருமே நம்மளை சிறந்த மனிதர்களாக கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒழுக்கம் விழுப்பந்தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாய் தர்ணிகா. உங்களோட நல்லொழுக்கத்தை பற்றியும் நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்து வர இருப்பது நித்துலன் மலரவன். வணக்கம், என் பேர் நிதுலன். என் தமிழ் மொழி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூட்டுக்குடி என் தமிழ்மொழி. தமிழ் என்றால் அமிழ்து என்று பொருள். தமிழ் மொழிக்கு இனிமை சேர்ப்பது ரகரம். தமிழ் என்ற 3 எழுத்துகளில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அடங்கி உள்ளதை இதன் பெருமைக்கு சான்று. உலக பொதுமறையாம் திருக்குறள் உலகில் உள்ள ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது முப்பாலுக்கு அப்பால் ஒரு பொருளும் இல்லை என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துகிறது. சங்க பாடல்கள் தமிழ் இலக்கிய பேழை, அழியாத கற்பனை கருவூலம். அகநானூறு, புறநானூறு ஆகியவை தமிழரின் காதலையும் வீரத்தையும் பறைசாற்றும். ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கின்றன. தொல்காப்பி எழுதிய தொல்காப்பி ஒன்றை முழு முதல் இலக்கண நூலா இதனால் வரை விளங்குகிறது. இது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐவகை இலக்கணங்களை அடக்கியுள்ளது. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கும் சொல்லுக்குமே இலக்கணம் உண்டு. தமிழ் மொழியில் பொருளுக்கும் இலக்கணம் அமைந்து உள்ளது இதன் தனிச்சிறப்பு. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது நெஞ்சு அள்ளும் சிலப்பதிகாரம். இது 3 நாடுகள், 3 மன்னர்கள், 3 நகரங்கள், 3 நதிகள், 3 முக்கிய அறநெறிகள் என்று முத்தமிழால் பாடப்பட்ட சிறந்த நூல். இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் தமிழின் சிறப்புக்கு மணிமகுடம். தமிழின் முதல் அகராதி எழுதியவர் வீரமாமுனிவர் என்ற மேனாட்டு அறிஞர். இவர் திருக்குறளை லட்டின் மொழியில் மொழிபெயர்த்தார். இவரைப் போலவே கால்டுவெல், போப் போன்றவர்கள் தமிழை கற்று இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தனர். மதம், மொழி, இனம், நிறம், நாடு கடந்து யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று முதல் முழக்கமிட்டது தமிழ் மொழியே. உலகில் தோன்றி வளர்ந்து மாயும் பல மொழிகளுக்கு இடையே இன்றளவும் செல்வாக்குடனும் இளமை பொலிவுடனும் விளங்குவது தமிழ் மொழியே. ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழி வரி வடிவம் பெற்றது என்பதை கீழடி அகழ்வாய்வு உறுதிப்படுத்துகிறது. தனித்து எங்கும் ஆற்றல் பெற்றதால் தனிமொழி, பழையன கழிந்து புதியன புகுவதால் செம்மொழி என்று போற்றப்படுகிறது என் தமிழ்மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் வாக்கு இன்று நிஜமாகி உள்ளது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே பாரதியின் வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மொழியின் சிறப்பை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சரியான உச்சரிப்புடனும் சொன்ன நிதிலன் மலரவனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிலா சரவணன். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். என் பெயர் சங்கமித்ரா. நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என் தமிழ்மொழி, நம் தமிழ்மொழி, நம் தாய்மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி ஆகிய என் தமிழை பற்றி 8 வயதுடைய நான் எவ்வாறு உரைப்பதே? ஆகவே நான் கேட்டு கண்டு உரையாடிய என் தமிழை பற்றி கூற உங்கள் முன் வந்திருக்கின்றேன். நான் உணர்ந்த முதல் கவி என் தாய், முதல் ஆசான் என் தந்தை. அவர்களை பற்றி பேசி உங்களை உறங்க வைக்க விருப்பமில்லை எனக்கு. என் தமிழின் புகழை புதிதாக பாட என் எதிர்காலம் எனக்கு உதவும். இங்கே என் தமிழ் புகழ் பாட என் மூத்தோனையும் தாத்தனையும் துணைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். முதலில் உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த மூத்தோன் திருவள்ளுவர். மனித வாழ்வியலை 2 அடியில் உரைத்த மொழி என் தமிழ்மொழி. இது ஒன்றே போதும் தமிழின் வளம் சொல்ல. இரண்டாவதாக அணுவை துளைத்தேல்
கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடிய மகாகவி பாரதியாரிடம் கொஞ்சம் கடன் வாங்கி வந்திருக்கின்றேன். அவர் வழியில் தமிழை வாசித்து சுவாசித்து நேசித்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறிய என்னும் கூற்றை பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் மும்மொழி பயிலும் போதே உணர்கின்றேன். இறுதியாக பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் தமிழ்மொழியின் இனிமையை இவ்வாறு உரைக்கின்றேன். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு மனமென்று பேர், தமிழெங்கள் இளமைக்கு பால், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், தமிழெங்கள் பிறவிக்கு தாய், தமிழெங்கள் உயிருக்கு நேர். இவ்வாறு தமிழின் சிறப்பை தமிழின் புகழை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் காலம் கருதி என் பேச்சை இத்துடன் முடிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த வள்ளலார் தமிழ் பள்ளிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் நன்றி, வணக்கம். சங்கமித்ரா, சின்ன வயதுதான் ஆனால் பெரிய தன்னம்பிக்கை. மேடை முழுவதும் தன்னம்பிக்கை ஒளி. ரொம்ப அழகாகவும் நகைச்சுவையாகவும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீங்க. நன்றி. வியாஸ் வீரகார்த்தி. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழ் பற்றாளர்களே மற்றும் எனது அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்று வாழ்ந்தாலும் ஒரு நல்ல நண்பனை மட்டும் வேண்டாத மனிதன் இவ்வுலகில் இருக்க முடியாது. மனித உறவுகளில் மிகவும் புனிதமான நட்பு பற்றி திருவள்ளுவர் வடித்த அருமையான குரல் தான் எனக்கு மிகவும் பிடித்த குரல். நட்பு அதிகாரத்தில் வரும் அந்த குரல் இதோ: முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இதன் பொருள் மிகவும் ஆழமானது. ஒருவரை பார்த்தவுடன் முகத்தில் மட்டும் சிரிப்பை காட்டி பழகுவது உண்மையான நட்பாகாது. நேரில் பார்க்கும்போது மட்டுமல்லாமல் எப்போதும் மனதிற்குள்ளும் உள்ளம் மகிழ பழகுவதே உண்மையான நட்பாகும். இந்த குரல் இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதை எனக்கு பிடிக்க 3 காரணங்கள் உண்டு. முதலாவது, உண்மைத்தன்மை. இன்று பல உறவுகள் போலித்தனமாக மாறிவிட்டன. வெளியில் சிரித்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களே அதிகம். ஆனால் நட்பு என்பது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் என்பதை திருவள்ளுவர் அன்று ஆணித்தரமாக சொல்லியுள்ளார். இரண்டாவது, முகமூடி இல்லாத உறவு. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உறவு. முகஸ்துதி செய்பவன் நண்பன் அல்ல, நம் மனதை அறிபவனே நண்பன். மூன்றாவது, ஆழமான அன்பு. நம் முகம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. ஆனால் நம் இதயம் என்பது ஒரு கருவூலம் போன்றது. அந்த இதயத்தில் அன்பு சேமித்து வைப்பதே நட்பு என்பதை இக்குறள் உணர்த்துகிறது. நண்பர்களே, முகத்தில் காட்டும் புன்னகையை விட அகத்தில் காட்டும் இதயத்தில் வலிமை அதிகம். எனவே நாம் யாருடனும் பழகும்போது வெறும் முகமலர்ச்சியோடு மட்டும் நின்று விடாமல் உண்மையான நேயத்தோடு பழகுவோம். அத்தகைய உயரிய நட்பை நாம் பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வியாஸ். நட்பின் சிறப்பை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்குனீங்க. ரொம்ப தெளிவான பேச்சு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சர்வேஷ் ஆரியன் கார்த்தி. அனைவருக்கும் வணக்கம். என் உரையின் தொடக்கம். இன்று நான் பேசப்போஇருக்கும் தலைப்பு என் கனவு. கனவு என்றால் உடனே நம் நினைவுக்கு வருவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். தூக்கத்திலே வருவதல்ல கனவு. உன்னை என்னை
தூங்க விடாமல் செய்வதே கனவு. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. விமானியாக உலகத்தை சுற்றி பறக்க வேண்டும். கனவு என்றால் லட்சியமான கனவாக இருக்க வேண்டும். லட்சியமில்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. அறிவாக ஆகிறதுக்கு புத்தகம் தேவை. புத்தகத்தில் இருந்துதான் நம்ம அறிவாக ஆவோம். நம்ம அறிவாக ஆவோம். அப்படிதான் அப்படி உழைக்கணும். அடுத்து நம்ம எதுக்கும் தைரியமாக இருக்கணும். எதையும் கண்டு பயப்படக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. சிறு வயதிலேயே உங்களுடைய பேச்சு திறன் ஒரு பெரிய எதிர்காலத்திற்கான முன்னோடி. நன்றி சர்வேஷ், உங்கள் கனவு மெய்ப்பட வாழ்த்துகிறோம். அடுத்ததாக டியா கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டியா கார்த்திகேயன். நான் இங்கே பேச இருக்கும் தலைப்பு எனக்கு பிடித்த திருக்குறள். பொய்யாமொழி புலவர் வள்ளுவர் உலகிற்கு தந்த புதையல் திருக்குறள். இது தமிழர்களின் மறை நூலாகும் உலக அறநூலாகும் கருதப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் இவற்றின் முக்கிய கருத்துக்கள் அடங்கியது. 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனக்கு பிடித்த குறள் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதன் பொருள் ஒருவர் செய்த நன்றியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஆனால் ஒருவர் செய்த தவறை அப்பொழுது மறந்து விட வேண்டும். வள்ளுவம் போற்றுவோம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தியா, இனிமையான குரலில் அழகான கருத்துக்களை வெளிப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகிழன் செந்தில்குமார். வணக்கம். என் தமிழ் மொழி. என் பெயர் மகிழன். என் தமிழ் மொழி மிகவும் இனிமையானது. தமிழ் என் தாய்மொழி. அதை பேச நான் பெருமைப்படுகிறேன். தமிழ் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்று. நான் வீட்டிலும் பள்ளியிலும் தமிழ் பேச முயற்சி செய்கிறேன். தமிழ் எங்கள் பெருமை, எங்கள் அடையாளம். தமிழ் எங்கள் பெருமை, எங்கள் அடையாளம். தமிழில் பல சிறந்த இலக்கியங்கள் உள்ளன. திருக்குறள் போன்ற நூல்கள் நமக்கு நல்ல வழிகாட்டுகின்றன. தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம். நம் எல்லோரும் தமிழ் கற்று தமிழ் பேசுவோம். நன்றி. வாழ்த்துக்கள் மகிழன், உங்கள் தமிழ் பேசும் முயற்சிக்கு எங்களது பாராட்டுக்கள். அடுத்ததாக சஞ்சீவ் நாராயணன். வணக்கம். என் பேர் சஞ்சீவ். நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு எனக்கு பிடிச்ச சுற்றுலாத்தலம். எனக்கு பிடிச்ச சுற்றுலாத்தலம் பெருநாடு. பெருநாடு அம்மா, அப்பா, அண்ணா, நண்பர்கள் கூட போனேன். நான் ஒரு விமானம்ல போனேன். அந்த விமானம்ல அம்மா தூங்க சொன்னாங்க. ஆனால் தூங்கல. விமானம்ல டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் விமானம் கீழே வந்தோடனே நம்ம தூங்கிட்டோம். தூங்கி எழுந்தோடனே நம்ம ஒரு தேவாலயம்க்கு போனோம். அதுக்குள்ளே நிறைய எலும்பு கூடுலாம் இருந்துச்சு. அந்த எலும்பு கூடலாம் பயப்படவே இல்லை. எனக்கு போர்டாக ஆயிடுச்சுது. ரொம்ப போர் ஆயிடுறதுக்கு முன்னால் அம்மாவும் அப்பா சூரோஸ் வாங்கினாங்க. சூரோஸ் சாப்பிட்டோன்னே நம்ம கெனடி பூங்காவுக்கு போனோம். கெனடி பூங்காவில் நிறைய பூனைகள்லாம் இருந்துச்சு. அந்த பூனைகள்லாம் மியான்னு சொல்லுச்சு. அதுலேருந்து எல்லா பூனைகள்லாம் வினாச்சு. ஒரே ஒரு பூனை சாப்பாட்டுக்கு மட்டும் வந்துச்சு. அப்புறம் நம்ம
அமேசானுக்கு போனோம். அமேசானில் நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு. நம்ம தங்க ஏரியாவில் ஒரு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே பாம்பு பார்த்தோம். அது கிளாஸ் டப்பாக்குள்ளே இருந்துச்சு, அது கண்ணாடி டப்பாக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குஸ்கோக்கு போனோம். குஸ்கோவில் எல்பாக்காவும் லாமா ஃபீட் பண்ணோம். வந்துட்டு ஒரு எல்பாக்கா லாமா ஃபார்முக்கு போனோம். அங்கே எல்பாக்காவோ லாமா சாப்பாடு கொடுத்தோம். அது சாப்பாடு கொடுக்கும்போது என் மேலே துப்பிடுச்சு. துப்பிட்டோன்னே நம்ம மாச்சு பீச்சுக்கு போனோம். மாச்சு பீச்சுவில் நிறைய ஒழிஞ்ச வீட்டுகள்லாம் இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. எனக்கு பெருநாள் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். நன்றி சஞ்சீவ், உங்களுடைய பயண அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அடுத்ததாக பதக்கங்கள் வழங்க பேச்சு போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் மற்றும் நடுவர்கள் திரு சண்முகம், திரு கிருஷ்ணா, திரு பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பதக்கங்கள் பெற பூ பிரிவில் தியானா பிரபாகரன் மற்றும் மொக்கு பிரிவில் சாத்விக் மாரிமுத்து மற்றும் மொட்டு பிரிவு மாணவர்கள் சாய் தருணிகா ராஜதுரை, நித்துலன் மலரவன், சங்கமித்ரா, வியாஸ் வீரகார்த்தி, சர்வேஷ் ஆரியன் கார்த்திக், தியா கார்த்திகேயன், மகிழன் செந்தில்குமார், சஞ்சீவ் நாராயணன்.